பீம்க்கும் அந்த ராட்சசி இடும்பாக்கும் பிறந்த குழந்தை தான் கடோத்கச். அந்த குழந்தைய பாண்டவாஸ் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த குழந்தையோட அம்மா கிட்டே குழந்தைய கொடுத்து பத்திரமா இந்த குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. போற வழியில வேதவியாச பாக்குறாங்க. வேதவியாஸ் யுதிஷ்டரை பார்த்து, நீங்க எல்லாரும் என்னோட பேர குழந்தைங்க, எனக்கு உங்களை எல்லாரையும் பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷம். ஏக சக்கரான்னு ஒரு ஊர் இருக்கு, நீங்க எல்லாரும் அங்க சேஃபா இருங்க, நான் அடுத்தது என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால யுதிஷ்டர் ஏக சக்கராக்கு போறாரு. போற வழியிலேயே அவங்க எல்லாரும் தங்களை பாண்டவாசா மத்தவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு பிராமண வேஷம் போட்டுக்கிட்டு அங்க ஊருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க இன்னொரு பிராமண குடும்பம் இவங்களை பார்த்து, நீங்க எங்க வீட்டிலே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கறதுக்கு இடமும் கொடுக்கறாங்க. சாப்பாட்டுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் இவங்களுக்கு தானம் கொடுக்கறாங்க. அந்த தானத்துல இவங்க சாப்பிட்டுக்கிட்டு அந்த பிராமண குடும்பம் வீட்டிலேயே சேஃபா தங்கி இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஹவுஸ் ஓனர் பயங்கரமா கத்தி அழறாரு. இத கேட்ட குந்தி, என்ன ஆச்சு, ஏன் அழறீங்க அப்படின்னு வந்து அந்த ஹவுஸ் ஓனரை கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, இந்த ஏக சக்கராங்கிற ஊரை ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ராட்சசன் வந்து அந்த ராஜாவை பயமுறுத்திட்டு ராஜாவை வெளியில அமிச்சிட்டு இந்த ஊரை அந்த ராட்சசன் ஆள ஆரம்பிச்சிட்டான். அவரோட வேலை என்ன அப்படின்னா, மத்த எனிமீஸ் யாரும் வந்து அட்டாக் பண்ணாம பாத்துக்கிறது தான் அந்த ராட்சசனோட வேலை. அதுக்கு கூலியா நாங்க எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் பெரிய சாப்பாடை எடுத்துக்கிட்டு போயிட்டு எவ்ரி நைட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறப்ப யார் எடுத்துட்டு போயிட்டு அந்த சாப்பாடை கொடுக்கறாங்களோ அவங்கள அந்த ராட்சசன் சாப்பிட்டுருவாரு. நாளைக்கு எங்க ஃபேமிலியோட டர்ன், அதனாலதான் நாங்க பயந்து அழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அந்த பிராமணர். அதுக்கு குந்தி சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்னோட பையன் பீம் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த ராட்சசனை பார்க்க போவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பிராமண ஃபேமிலி, தயவு செய்து நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க, அந்த ராட்சசன் பீமை சாவடிச்சிருவாரு, எங்களுக்கு உதவி செய்யணும்னு போயிட்டு நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிறது எங்களுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க குந்தி கிட்ட. அதுக்கு குந்தி சொல்றாங்க, பீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அந்த ராட்சசனோட கதைய நாளைக்கு பீம் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் நைட்டு சாப்பாடு எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு பீம் அந்த ராட்சசனை பார்க்க போறாரு. போற வழி ரொம்ப தூரமா இருக்கிறதுனால பயங்கர பசி ஏற்படுது இவருக்கு. அதனால பீமே எடுத்துட்டு போன சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த ராட்சசனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்து பீம் அட்டாக் பண்ண வராரு. பீம் அசால்ட்டா அந்த ராட்சசனை அடிச்சு நொறுக்கி சாவடிச்சிடுறாரு. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். இந்த பிராமண குடும்பத்துக்கிட்ட வந்து, யாரு அந்த ராட்சசனை சாவடிச்சதுன்னு கேட்டதுக்கு அந்த பிராமண குடும்பம் சொல்றாங்க, நேத்து நைட்டு யாரோ ஒரு பிராமணர் வந்தாரு, அவர்கிட்ட எங்க கஷ்டத்தை சொன்னோம், அவருதான் இந்த ராட்சசனை சாவடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்னு பொய் சொல்வாரு. ஏன் இந்த மாதிரி அந்த பிராமண வீட்டு ஓனர் பொய் சொல்றாரு அப்படின்னா, இந்த பாண்டவாஸ் எல்லாரும் பிராமண வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஏக சக்கராங்கிற ஊர்ல தங்கி இருக்கிறாங்க. இப்ப பீம் தான் அந்த ராட்சசனை சாவடிச்சாங்கன்னு தெரிஞ்சதுன்னா யார் இவங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதுக்கப்புறம் இவங்க தான் பாண்டவாஸ்ங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் குந்தி இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் ஆல்ரெடி அந்த பிராமண குடும்பத்துக்கிட்ட எடுத்து வச்சிருப்பாங்க.